வணக்கம் நண்பர்களே. இது VDL பிளாக்ஸ். கதை கேட்கலாம் வாங்க. வெங்கடேசன் எழுதிய வீர யுக நாயகன் வேள்பாரியின் கதையை கேட்க வந்த உங்க அனைவருக்கும் VDL பிளாக்ஸ் வீடியோலின் அன்பு வணக்கங்கள். உங்களை மறுபடியும் பாரியின் பரம்பு மலைக்கு கூட்டிட்டு போறதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க கதை கேட்கலாம். வீர யுக நாயகன் வேள்பாரி பகுதி 83. போன பகுதியில பொற்சுவை காராளிய சந்திக்கிறதுக்காக போறா. அப்ப பொற்சுவை காராளி வடித்து தந்த சிலைய பத்தி பெருமையா எடுத்து சொல்றா. காராளி சொல்றா, அந்த சிலையில இருக்கக்கூடிய மலர் நிலமொரண்டி மலர் அப்படின்னும், அப்படிப்பட்ட மலரை பாரியும் ஆதினியும் இணைந்து மலர வச்சாங்க அப்படின்ற உண்மையை எடுத்து சொல்றாரு. இதை கேட்டதும் பொற்சுவை ரொம்பவே கலங்கி போறா. உங்களுக்கு விருப்பமானதை சொல்லுங்கள் இளவரசி, செய்து தருகிறேன் அப்படின்னு சொல்றான். அப்ப பொற்சுவை அழுத கண்களோடு சொல்றா, எனக்கு வேண்டியதை நீ எப்பொழுதோ தந்து விட்டாய் காராளி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு நகர்ந்து போறா. இது வரைக்கும் போன எபிசோட்ல பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு இந்த எபிசோட்ல பார்க்கலாம். கபிலர் திரும்பி வந்ததும் அவர்கிட்ட கேட்கப்பட்ட கேள்விகளை விட அளவன் கிட்ட தான் அதிகமான கேள்விகளை கேட்டாங்க. அவன் அனுப்பப்பட்டதும் அதுக்காகத்தான். வேந்தர்களின் படைக்கல கொட்டில்ல நஞ்சு சேகரிப்பு இருக்குதா, எந்த வகை நஞ்சுகளை அவங்க வச்சிருக்காங்க, அது போன்ற செய்திகள் அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு. அதனாலதான் கபிலருக்கு உதவியாளனாக அளவனை அனுப்பி வச்சான் தேக்கன். அளவனோட வேலையை எதிரிகளே பாதியா குறைச்சிட்டாங்க. கபிலரை அழைச்சிட்டு போகும்போதே ஆயுத சேகரிப்பு இடங்களான படைக்கல கொட்டில்கள் 3 வழியாதான் சாகலைவன் அழைச்சிட்டு போனான். வேந்தர்களின் போரின் ஆயுதங்கள் வைக்கப்பட்டிருக்கும் இடம் எவ்வளவு பெரியதாக இருக்கிறது அப்படின்றத காட்டும் உத்தியாக அவன் செஞ்சான். ஆனா அதுவே அளவனின் வேலையை குறைச்சிருச்சு. படைக்கல கொட்டில்கள் 3 எங்கெங்க இருக்கு அப்படின்றத முதல்லயே பாத்துக்கிட்டான். அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தை நடத்தும் போது நீ வெளியில் இரு அப்படின்னு கபிலர் சொன்னதும் வெளியில வந்த அளவன் 3 இடங்களையும் போய் பார்க்கறான். அவன் பார்க்க நினைக்கும் இடங்களுக்கு வீரர்களை அழைச்சிட்டு போறாங்க. வேந்தர்களின் கூடாரத்துக்குள்ளிருந்து வெளியேறி வந்து கேட்டதால அரச உத்தரவு அப்படின்னு நினைச்சு தங்கு தடையில்லாம அழைச்சிட்டு போறாங்க. அளவனோ சிறியவனா இருந்ததுனால எந்தவித சந்தேகமும் இல்லாம போனது. அளவன் நீண்ட நேரம் சுத்தி பார்க்கறான். நஞ்சின் வாடையை காற்றை நுகர்ந்தே கண்டறியும் உயிரினங்கள் இருக்கு. அத போலவே நஞ்சின் வாடையை நுகர்ந்தறியும் ஆற்றல் கொண்டவர்கள் நாகக்குடியினர். சிறுவன் எல்லா இடத்தையும் சுத்தி பார்த்து திரிகிறானே அப்படின்னு உடனிருந்த காவல் வீரர்கள் நினைச்சாங்க. ஆனா அவனோ காற்றுல கலந்திருக்கும் நஞ்ச நிதானமாக நுகர்ந்து ஆராய்ச்சி செஞ்சுக்கிட்டு இருந்தான். போய் வந்ததும் முரியநாசான் அவனை மட்டும் தனியா அழைச்சிட்டு போயிட்டாரு. 6ஆம் குகைக்குள்ள மருத்துவர்களோட அளவனை உட்கார வச்சாங்க. எந்த வகையான நஞ்சுகள் அவர்களோட சேமிப்பில் இருக்கு அப்படின்னு பட்டியலிட்ட போது அனைவரும் வாயடைச்சு போனாங்க. இவ்வளவையும் மனிதர்கள் மீது செலுத்த அவங்க ஆயத்த நிலையில வச்சிருக்காங்க அப்படின்றத கேள்விப்படவே பேரதிர்ச்சியா இருந்துச்சு. இவற்றை சேகரிக்கவும் உருவாக்கவும் ஆண்டுகள் பல ஆகியிருக்க வேண்டும். நஞ்ச சேகரிக்கிறது அவ்வளவு எளிதான செயல் அல்ல. மருத்துவ அறிவு எங்கு செழிப்புற்று இருக்கிறதோ அங்குதான் நஞ்சை கையாளும் முறையும் சேகரிக்கும் முறையும் சிறப்புற்று இருக்கும். தாழை மலரின் மனம் கொண்ட நாகத்தின் நஞ்சும் புளியம்பூ மனம் கொண்ட விரியனின் நஞ்சும் மிக அதிக அளவில் இருந்தன சேரனின் படைக்கல கொட்டிலில். புகை நாற்றம் கொண்ட கந்தக நஞ்சு பாண்டியனின் கொட்டிலும், நுகர்ந்தவுடனே மார்பு எரிச்சலை உருவாக்கும் நஞ்சு சோழனின் கொட்டிலும் பாதுகாக்கப்பட்டிருப்பதா அளவன் விரிவா சொல்றான். இந்த வகை நஞ்சுகளை எந்த ஆயுதங்களினோடையும் பயன்படுத்த வாய்ப்பிருக்கு. அதனால நமது வீரர்கள் தாக்குண்டால் களத்துக்குள்ளேயே செய்து கொள்ள வேண்டிய மருத்துவம் என்ன? களம் விட்டு வெளியில் கொண்டு வரும் வரை தாக்கப்பட்டவருக்கு உயிர் நிலைக்குமா? அதுக்கு என்ன வழி? மருத்துவ சாலையை இவ்வளவு உயரத்தில் இரளிமேட்டிலே அமைத்துள்ளது எந்த வகையில் பயன்படும்? நாகக்கரட்டின் கீழே உடனடி மருத்துவத்துக்கு வகை செய்யும் ஏற்பாட்டை செய்ய வேண்டுமா அப்படின்னு பலவாறு உரையாடினாங்க. அளவன் கண்டறிந்து சொன்ன செய்திக்கு பின்னால நஞ்சு முறியை சேகரிக்கும் பணிக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டது. இப்போ வேந்தர்களின் படையில
முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டிய பணி எது அப்படின்றது மையூர் கிழாருக்கு பெரும் குழப்பமாவே இருந்துச்சு. பாண்டிய பெருவேந்தனின் மனம் கோணாமல் நடப்பதுதான் அவருக்கு இருக்கும் முன்னுரிமை. ஆனால் என்று மூஞ்சல் நகர் அமைக்கப்பட்டு பாதுகாப்பு அரண் உருவாக்கப்பட்டதோ அன்றிலிருந்து இன்று வரை அவரால மூஞ்சல் நகருக்கு போகவே முடியல. வேந்தர்களுக்கான எல்லா தேவைகளையும் நிறைவு செய்ய போதுமான நிர்வாக ஏற்பாட்டுடனேயே அவங்க இருந்தாங்க. மூவேந்தர்களின் படைகள் நிலை கொள்ளும் வரை மையூர் கிழாருக்கு எண்ணற்ற வேலைகள் இருந்தது. ஆனால் படைகள் நிலை கொண்டவுடன் அவருக்கு சொல்லப்பட்ட முக்கிய வேலை என்பது பரம்பு மலைக்குள் எதிரிகள் என்ன செய்கிறார்கள் அப்படின்னு தெரிஞ்சு சொல்றது மட்டுமே. அவர் வாக்கு மீறிய காரணத்தால் அவருடைய பெங்கல் நாட்டை சேர்ந்த 6 ஊர்க்காரர்கள் இந்த போரில் பங்கெடுக்க மாட்டோம் அப்படின்னு முடிவு செஞ்சிருக்கிறத அவர் இன்னும் வேந்தர்கள் கிட்ட சொல்லல. ஆனால் இந்த செய்தியை என்று இவன் சொல்கிறான் பார்ப்போம் அப்படின்னு காத்துட்டு இருந்தாரு குலசேகர பாண்டியன். ஒற்றாடுதல் என்பது பெருங்கலையாக வேந்தர்களால் வளர்த்தெடுக்கப்பட்டிருந்தது. வெங்கல் நாட்டு நிர்வாகத்துக்குள்ள என்னென்ன நடக்கின்றன அப்படின்றத அறிந்து சொல்ல ஒற்றற்படை தலைவன் ஒருவனின் கீழ் ஒரு குழுவே இயங்கிட்டு இருந்துச்சு. அவர்களை பொறுத்தவரை மையூர் கிழார், பொற்சுவை, திசைவேழர் எல்லாரும் கண்காணிக்கப்பட வேண்டியவர்களே. அவங்களுக்கு தெரிஞ்ச செய்திய ஒற்றற்படை தலைவன் கிட்ட நாள்தோறும் சொல்லிட்டு இருந்தாங்க. அவனோ தனக்கு மேலிருக்கும் பொறுப்பாளனிடம் சொல்றான். அவனை போல் எத்தனை பேர் ஒற்றற்படையில் இருக்கிறார்கள் அப்படின்றது குலசேகர பாண்டியனுக்கு மட்டும்தான் தெரியும். குலசேகர பாண்டியன் அமைத்துள்ள ஒற்றற்படை இணையற்ற செயல்பாட்டு திறனை கொண்டிருந்தது. அதனால் தான் சேரனையும் சோழனையும் துணிந்து தனது போர் செயல்பாட்டுக்குள் இணைத்து கொண்டார். அவங்களோட படைகளும் பாசறைகளும் குலசேகர பாண்டியனின் செவிப்பறையால் கேட்கக்கூடிய இடங்களாகத்தான் இருந்தது. சேரனும் சோழனும் ஒற்றற்படை கொண்டிருந்தாங்க. ஆனால் மாபெரும் இயக்கம் ஒன்றின் ஒரு பகுதியாக இணைந்த பிறகு அதன் மொத்த இயக்கத்தை கண்காணிப்பது எளிய செயலல்ல. ஆனாலும் அவங்களோட ஒற்றாடல் பணியும் தீவிரமாகத்தான் இருந்துச்சு. அவங்க தற்காப்பு ஆயுதமாக ஒற்றாடலை பயன்படுத்தினாங்க. குலசேகர பாண்டியனோ தாக்கும் கருவியாக ஒற்றாடலை கூர்த்தீட்டி இருந்தான். போரில் ஆயுதங்கள் மட்டுமே கருவிகள் அல்ல. எந்த ஓர் ஆயுதத்தையும் விட அதிக பாதிப்பை ஏற்படுத்தும் வல்லமை கண்டறியப்படும் செய்திகளுக்கு உண்டு. அதனால வெங்கல் நாட்டுக்குள் பரம்பு குடிகள் கொஞ்சம் பேரையாவது அனுப்பி வைக்க வேண்டும். அவர்களோட செயல்பாடுகளை ஒற்றறிவது அவசியம் அப்படின்ற கருத்து முன்வைக்கப்படுது. தன்னையும் தனது வீரத்தையும் நம்பாதவனே ஒற்றனை நம்புகிறான் அப்படின்னு பாரி சொல்றாரு. வாரிக்கைன் மறுக்கிறாரு. இல்ல பாரி, வீரமும் தந்திரமும் சம முக்கியத்துவம் கொண்டவை. போர்க்களத்தில் இரண்டிலும் திறன் மிக்கவர்களாக இருத்தல் வேண்டும். வீரத்தின் வழி மட்டுமே போரை நடத்துவோம், அறமற்ற வழிக்கு தந்திரம் என பெயர் சூட்டுவது கோழைகளின் செயல் அப்படின்னு சொன்ன பாரி கொஞ்சம் கூட இடைவெளி இல்லாம தொடர்றான். நாம் விரும்பாத ஒரு வழிமுறையில் போரை நடத்த போவதில்லை. எதிரிகளின் அறமற்ற செயலை பற்றி நாம் ஏன் கவலை கொள்ள வேண்டும்? இப்போ கபிலர் குறுக்கிடுறாரு. போர் என்று வந்துவிட்டால் அதற்கு வெற்றி மட்டுமே நோக்கமாக இருக்க முடியும். அந்த வெற்றியை அடைய நிகழ்த்தப்படும் கொலையில் அறமும் அடக்கம். எனவே போரில் அறம் நெடுநேரம் உயிர் வாழாது. நாம் விரும்பாவிட்டாலும் இதுதான் உண்மை. அறத்தின் கொலைக்கு நாம் காரணமாக இருக்கக்கூடாது. அது மட்டுமல்ல, அந்த கொலைக்கு கைமாறு செய்யும் சீற்றத்தை நாம் இழந்துவிடக்கூடாது. பாரியின் சொல்லுக்கு பிறகு அங்கு எந்த கருத்தும் மிஞ்சல. இரவு நீண்ட உரையாடல் முடிந்து தூங்கும்போது நள்ளிரவை தாண்டியிருந்தது. மறுநாள் மிகவும் காலம் தாழ்த்தியே பாரி எழுந்தான். பாரி எழுந்த போது எதிரில் நின்றிருந்தான் நீலன். அவனை பார்த்ததும் தான் பாரிக்கு நினைவு வந்தது. இன்று மயிலாவுக்கான நிறைசூழ் விழா. வள்ளிக்குத்து நடக்கும் நாள். பெண் முதன்முறையாக கருவுறும் போது 9ஆம் மாதம் அவளை அவளது இல்லத்திலிருந்து அழைத்து போய் சந்தன வேங்கை மரத்தின் அடிவாரத்துல இரவெல்லாம் வள்ளிக்குத்து நடத்துவாங்க. பெண்கள் மட்டுமே கலந்து கொள்ளும் பெரும் கூத்து இது. கூத்து முடிந்ததும் மூத்த மருத்துவச்சியின் குடிலுக்கு அழைச்சிட்டு போவாங்க. குழந்தை பிறக்கும் வரை அவள் அங்கதான் இருப்பா. பெண்களின் முதல் மகப்பேறுக்காக நடக்கும் பெரு விழா இது. வள்ளி கூத்தில் ஆண்களுக்கு அனுமதி இல்லை. அதனால இன்று வரை அந்த கூத்து எப்படி நடக்கிறது என்று எந்த ஆணுக்குமே தெரியாது. ஆனா அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை யாரையும் விடுறதில்லை. கரு உற்றவளை சந்தன வேங்கை நோக்கி அனுப்பி வைக்கும் சடங்கு
இன்று நடக்க இருக்கிறது. வள்ளி கூத்தில் கலந்து கொள்ள ஆதினியும் அங்கவையும் வேட்டுவன் பாறையில் தான் இருந்தாங்க. பாரியும் வேட்டுவன் பாறைக்கு வருவதாக சொல்லியிருந்தான். ஆனா நேரம் அதிகமாகிவிட்டது. நீ இப்போது புறப்பட்டால்தான் மாலைக்குள் போய் சேருவாய். காலம் தாழ்த்தாமல் புறப்படு. நான் இரவுக்குள் வந்து சேருகிறேன் அப்படின்னு சொல்றான் பாரி. பாரியின் சொல்லை ஏற்று புறப்படுறான் நீலன். உடன் அவன் தோழர்கள் புங்கன் உள்ளிட்ட 10 பேர் புறப்படுறாங்க. காலம்பனின் மூத்த மகனான கொற்றனும் உடன் வரான். இரளிமேட்டிலிருந்து கீழே வந்து நாகக்கரட்டின் வழியே நெடுந்தொலைவை கடந்த பிறகு மீண்டும் காரமலையின் மீது ஏறித்தான் குதிரை பாதையை பிடிக்க முடியும். அதன் பிறகு விரைந்து பயணித்தால் மாலைக்குள் வேட்டுவன் பாறையை அடையலாம். அதனால் தான் காலம் தாழ்த்தாமல் புறப்பட்டு போ அப்படின்னு சொன்னாரு பாரி. நீலன் புறப்பட்டு போன பின்னால இரளிமேட்டின் மேற்புறம் இருந்த சிற்றருவியில் குளிக்கச் சென்றான். பாரியின் எண்ணம் முழுக்க நேற்றிரவு நடந்த உரையாடலையே மையம் கொண்டிருந்தது. போரில் அறம் நெடுநேரம் உயிர் வாழாது அப்படின்ற கபிலரோட வார்த்தை அவனை இரவெல்லாம் தூங்க விடல. பெரும் போரை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளிழுக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் அப்படின்னு தோணுது. நாம் இறங்கி தாக்க வேண்டிய எந்த தேவையும் இல்லை. இப்படியே பரம்பு வீரர்கள் எல்லோரும் ஊர் திரும்பினால் இந்த போர் முடிவுக்கு வந்துவிடும். எதிரிகள் இப்போது இருக்கும் இடத்தை விட்டு பரம்புக்குள் ஒரு போதும் நுழைய மாட்டார்கள். அப்படியே நுழைந்தாலும் அவர்களை அழிக்க நீண்ட பொழுதாகாது. அதை அவர்கள் நன்கு உணர்ந்துள்ளார்கள். அதனால்தான் கண்ணுக்கு முன்னால் பெரும் படையை நிறுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக உருவேற்றுகிறார்கள். தேக்கன் அளவனை அனுப்பியிருக்க கூடாது. அவசரப்பட்டு விட்டான். சேகரிக்கப்பட்டுள்ள கொடும் நஞ்சை பற்றிய செய்தி வீரர்களை மேலும் முறுக்கேற்றிவிடும். நாம் அவர்களை நோக்கி இழுக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் அப்படின்ற எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கும் போது மரத்தின் மீதிருந்து சற்றே மாறுபட்ட பறவையின் ஒலி கேட்குது. என்ன பறவை இது? கேட்டிராத ஒலியாக இருக்கிறதே அப்படின்னு நினைச்சு இங்கும் அங்குமாக பாக்குறான். எதுவுமே தெரியல. கொஞ்ச நேரத்துக்கு பின்னால மீண்டும் ஒலி கேக்குது. ஒலி வந்த திசையை கூர்ந்து பாக்குறான். சின்னஞ்சிறிய பறவை ஒன்று முறுக்கி திரும்பும் கிளையில் உட்கார்ந்திருந்தது. உற்று அதையே பார்த்துக்கிட்டு இருந்தான். அதுதான் கூவியதா? என்ன பறவை அது அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருந்தான். மீண்டும் கூவுது. இப்போதுதான் அதன் முகப்பகுதியை முழுமையா பார்க்க முடிஞ்சது. ஒரு நிமிஷம் அப்படியே திகைச்சு போறான். அது கருங்கிளி. காட்டின் வியத்தகு பறவைகள்ல அதுவும் ஒண்ணு. எளிதில் யார் கண்ணுக்கும் தட்டுப்படாதது. மகிழ்ச்சி பொங்க அதையே பார்த்துக்கிட்டு இருந்தான் பாரி. கொஞ்ச நேரத்துல அது பறந்து காட்டுக்குள்ள மறைஞ்சிருச்சு. சிறு வயதில் தந்தையோடு பயணப்பட்ட போது பார்த்தது. ஆண்டுகள் பல ஆகிவிட்டன. நினைவு கருங்கிளியையே சுற்றி வந்தது. குளித்து முடித்து திரும்பும் போதுதான் தோன்றியது, கருங்கிளியை பார்ப்பது மிக நல்ல நிமித்தம். பரம்பில் உள்ள எல்லோரும் அதை அறிவர். இந்த செய்தியை சொன்னால் தாக்குதலை இன்றே தொடங்க வேண்டும் அப்படின்னு வாரிக்கையன் சொல்லுவாரு. அதனால அதை பற்றி பகிர்ந்து கொள்ள வேண்டாம் அப்படின்னு நினைச்சிட்டு குகைத்தலத்துக்கு வந்து சேர்றான் பாரி. உணவு முடித்து கொஞ்ச நேரத்துல வேட்டுவன் பாறையை நோக்கி புறப்பட ஆயத்தமான போது நாகக்கரட்டிலிருந்து குதிரை வீரர்கள் 2 பேர் வந்தாங்க. முடியன் உடனே தங்களை அழைத்து வர சொன்னார் அப்படின்றாங்க. போர் தொடர்பான முக்கிய செய்தியாக இருக்கும். அதனால்தான் உடனே வர சொல்லி அழைப்பு அனுப்பியுள்ளான் முடியன் அப்படின்றத புரிஞ்சுகிட்ட பாரி புறப்படுறான். தேக்கனும் கபிலரும் பின்னால வராங்க. மாலை நெருங்கி கொண்டிருந்தது. நீலனின் பயணம் வேட்டுவன் பாறையை நோக்கி விரைந்து கொண்டிருந்தது. செல்லும் வழியில குமரி வாகையை பாக்குறான். வாகை மரத்துல முதலாக பூ பூக்கும் வாகைய குமரி வாகை அப்படின்னு சொல்லுவாங்க. குமரி வாகையின் மலர் பேரெழில் கொண்டதா இருக்கும். மயிலாவுக்கு சூடுவதற்காக அதை பறித்து கொண்டு பயணத்தை தொடர்ந்தான். வேட்டுவன் பாறைக்குள் நுழையும் போதே ஊரே விழாக்கோலம் கொண்டிருந்தது. தோரணங்களும் மாலைகளும் எங்கும் தொங்கவிடப்பட்டிருந்தன. சிறுமியரெல்லாம் ஈங்கை மலரை கூந்தலில் சூடி ஆடி பாடி கொண்டிருந்தாங்க. மலர் மணக்க, தண்டு மணக்க, தாது மணக்க, எங்கும் நிறைந்த மனத்தினூடே மலர்ந்திருந்தது வேட்டுவன் பாறை. மயிலாவின் தோழிகள் நீலனை வரவேற்று அவனது குடில் நோக்கி அழைச்சிட்டு போறாங்க. மற்ற காலமாயிருந்தா ஊரே ஆட்டம் பாட்டத்துல மூழ்கி இருக்கும். போர் சூழலாதலால அது இல்லை. நீலன் குடிலுக்குள் நுழைறான். நிறை சூழ் மங்கை எதிரில் அமர்ந்திருந்தா. குனிந்திருந்த மயிலாவின் முகம் சற்றே நிமிர்ந்தது. மாதம் கழித்து வந்தவனின் கைகளை பற்றி நிறை வயிற்றில் வைத்து மகவை உணரச் செய்ய வேண்டும் அப்படின்னு தோணுது.
நீ கொடுக்கும் முத்தத்தை உள்நாக்கு நழுவி உணர்வது போல் இருக்கிறது. அடி வயிற்றுக்குள் துடிக்கும் மகவின் செயல் அப்படின்னு அவனது காதோடு சொல்லணும் அப்படின்னு ஆசையா இருந்தது. ஆனால் அவனது முகத்தை பார்த்த கணம் எல்லாம் சொல்லப்பட்ட உணர்வோடு அமைதியாயிட்டா. அவளை பார்த்தபடி எதிரில் அமர்ந்த நீலன் கொஞ்ச நேரம் கழிச்சு ஆதினிய தேடுறான். சிரித்த முகத்தோடு நீலனின் பக்கத்துல வந்து உட்கார்றா ஆதினி. பெண்களின் கேலி பேச்சினூடே ஏதேதோ நடந்து கொண்டிருந்தது. ஒருத்தி மயிலாவின் காதோறும் போய் ஏதோ சொன்னாள். மகிழ்ந்து சிரிக்கிறா மயிலா. விரிந்த மலர்களால் தொடுக்கப்பட்ட மாலையை மயிலாவின் கையில் கொடுத்து நீலனுக்கு சூட்டச் சொன்னாள் ஆதினி. அதை வாங்கிய மயிலா மலர்ந்த முகத்தோடு விரிமலர் மாலையை நீலனுக்கு சூற்றா. ஆணின் மலர்தல் பெண்ணின் சூலகத்திலிருந்தே விளைகிறது. மனம் மிக்க பச்சிலைகளால் ஆன படலை மாலையை நீலனின் கையில் கொடுத்து மயிலாவுக்கு சூட்ட சொல்றா ஆதினி. இரு கரம் ஏந்தி அவளுக்கு அணிவித்தான் நீலன். குடிலெங்கும் நிரம்பி வழிந்தது குலவையொளி. ஆதினி நீலன் கிட்ட சொல்றா, நீ கொண்டு வந்த பூவை இப்போது அவளுக்கு சூட்டு. நீலன் மறுமொழி சொல்லாம மயிலாவையே பார்த்துக்கிட்டு இருந்தான். என்ன பேசாமல் இருக்கிறாய் அப்படின்னு ஆதினி மீண்டும் கேட்டதுக்கு மயிலாவை பார்த்துக்கிட்டே சொல்றான் நீலன். நிறை சூழ் பெண்ணின் மலர்ந்த முகத்துக்கு இணையான மலர் இதுவரை கண்டறியப்படவில்லை. நான் எந்த பூவை சூட்டுவேன்? அவன் சொல் கேட்டு ஆதினியின் கண்கள் கலங்குது. நீலனை தன் மகன் என தழுவி நெற்றி முகர்ந்து முத்தம் கொடுக்கிறா. அப்போதுதான் கவனிக்கிறா நீலன் கொண்டு வந்த குமரி வாகை. வாகை பூவையா பறித்து வந்தாய்? வாகை கொற்றவை குடிக்கொள்ளும் மரம் அல்லவா? இந்த போர்க்காலத்தில் போர் தெய்வத்தின் பூக்கள் உன்னிடமே இருக்கட்டும், அவை உனக்கானவை அப்படின்னு சொல்றா. நிறைந்திருந்த ஓசையின் நடுவே அவங்க பேசுறத கேட்டுக்கிட்டு இருந்த தோழி ஒருத்தி நீலனை பார்த்து சத்தம் போட்டு சொல்றா, உனக்குரியது வாகை மலர் தான், காந்தல் மலர் அல்ல. அதனால்தான் உன் வீட்டை அலங்கரிக்க காந்தல் மலரை பயன்படுத்தல. அதுக்கான தகுதியும் உனக்கு இல்ல அப்படின்னு சொல்றா. அவள் சொன்னதை கேட்டு வீடு வெடிப்பதை போல பெண்கள் சிரிக்கிறாங்க. தொடர்ந்து அவள் சொல்றா, நீ குடில் விட்டு வெளியேறு, நாங்கள் மயிலாவை அழைத்து கொண்டு வள்ளி கூத்துக்கு புறப்படுறோம். சிரிப்பொலிக்கும் கேலி பேச்சுக்கும் இடையே குடில் விட்டு வெளியேறி வந்தான் நீலன். காத்திருந்த தோழர்கள் அவன் அருகில் வந்தாங்க. குடிலுக்குள்ளிருந்து வெளிவந்தவனின் மீது வெளிப்படும் பூந்தாதுவின் மனம் யாரையும் மயக்கக்கூடியதா இருந்துச்சு. மனத்தை நுகர்ந்தபடியே புங்கன் சொல்றான், பெண்களின் விழா தான் இயற்கையின் திருவிழா. ஆண்களுக்கு இது போல எந்த விழாவும் இல்லையே. அந்த கவலை எல்லோருக்கும் இருந்தது. நீலனுக்கு கூடுதலாக ஒரு கவலை இருந்தது. ஏன் இந்த விழாவில் காந்தல் மலர் பயன்படுத்தவில்லை? தனக்கு அந்த தகுதி ஏன் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அங்குமிங்க விசாரிக்கிறான். மயிலாவின் காதோரம் கேலி பேசி சிரித்த தோழி வெளியில வந்தப்போ அவகிட்டயே கேட்கிறான் நீலன். அவ சொல்றா, காந்தல் மலர் மலரும் வரை தேனியோ வண்டோ காத்திருக்காது, கிண்டி மலரச் செய்து தேன் பருகும். ஆனால் நீ அப்படி அல்ல. பொறுமை காத்திருந்தாய், மனமான பிறகுதான் மகவை பெற்றுள்ளாய். அதனால உனக்கு காந்தல் மலரை சூடும் தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே ஓடிட்டா. நீலனுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. நான் அப்படியல்ல என்று சொல்வதா, அப்படித்தான் என்று சொல்வதா புரியாத குழப்பத்துல நிக்கிறான். நேரம் ஆயிட்டு இருந்தது. வள்ளிக்குத்துக்கான ஏற்பாடுகள் தீவிரமாகுது. நீலன் தலைமையில வந்த 10 இளைஞர்களும் ஊரில் இருந்த கிழவர்கள் 12 22 ஆண்களும் ஏக்கத்தோடு பார்த்திருக்க மயிலாவை அழைத்து கொண்டு புறப்பட தயாரானாங்க பெண்கள். மூவேந்தர்களின் படைக்களத்தின் 3 மூலைகளிலும் போர் பலிக்கான சடங்குகள் உச்சி பொழுதுல தொடங்குது. போர் முரசுகள் ஒலிக்க தொடங்குது. இணையற்ற வீரர்கள் களப்பலிக்கு தேர்வு செய்யப்பட்ட செய்தி படையெங்கும் பரவுது. கொப்புளிக்கும் குருதி போல் வீர உணர்ச்சி பெருக்கெடுக்க ஆயுதங்களை ஒன்றுடன் ஒன்று உரசி பேரொழியே எழுப்புறாங்க. சடங்குகள் தொடங்குவதற்கான நேரம் நெருங்கிட்டு இருந்துச்சு. முரசுகளின் ஓசை சீரான வேகத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக கூட தொடங்குது. முரசு அதிரும் ஓசைகள் ஆங்காங்கே கேட்பதறிந்த முடியன் எதிரி படையில் ஏதோ நடக்கிறது அப்படின்னு நினைச்சு பாரிய அழைச்சிட்டு வர சொல்லி வீரர்களை அனுப்பி வைக்கிறான். பாரியும் தேக்கனும் கபிலரும் நாகக்கரடுக்கு வந்து சேர்ந்தாங்க. படைகளின் 3 திசைகளிலும் 3 பலிச்சாலைகளில் சடங்குகள் தொடங்குது. ஆனால் முக்கிய சடங்கு மூஞ்சலில் நடக்கவிருந்தது. அது பகலின் மறைவுக்கு பிறகுதான் தொடங்கவிருந்தது. ஆனால் மற்ற இடங்களில் பலிச்சடங்குகள் நண்பகல் இருந்தே தொடங்கின. பூசகர்கள் மலர்களையும் கனிகளையும் கொண்டு வந்து
குடுவை நீரை தெளித்து தீ மூட்டி சடங்குகளை தொடங்கினாங்க. சடங்குகளின் ஓசை, முரசுகளின் பேரொலி, பேய் மகளிரின் கூத்தாட்டம் எல்லாம் நேரம் ஆக ஆக கூடியபடியே இருந்தது. பொழுது மறையத் தொடங்கும் போது வழிச்சடங்கு உச்சம் கொள்ள தொடங்குது. கதிரவனின் தாகம் நீக்க பேரொளி கொண்ட சடங்கு நடக்கும்போது இதற்கு தொடர்பில்லாத இன்னொரு சடங்குக்காக மூஞ்சல் ஆயத்தமாகிக் கொண்டிருந்தது. அது யட்சினிக்கான சடங்கு. பேராற்றலை கொண்ட அழிவின் தேவதை யட்சினி. மலை என குவிக்கப்பட்ட வீரர்களின் உடல்களைக் கண்டும் தாகம் தணியாதவள். மனித பிணங்களையே புணர்ந்து மகிழ்பவள். அவளை இறைஞ்சி அழைக்கும் சடங்கு தொடங்கியது மூஞ்சலில். நிலமெங்கும் இருள் கவிழ்ந்தது. சடங்குக்காக மலர்களாலும் குருதி பிசைந்த தினை மாவாலும் நாற்சதுரமிடப்பட்ட நிலம் நோக்கி அதை அழைத்து வந்து கொண்டிருந்தாங்க. பேய் முரசு முழங்குது. திரண்ட கும்பத்தையுடைய யானை நேற்று வரை பாண்டிய பேரரசின் சிறப்புக்குரிய முதியானை பவளவந்திகை. இப்போதோ யட்சினியின் வாகனம். முரசுகளின் முழக்கத்துக்கேற்ப அதை இருளுக்குள் அழைச்சிட்டு வராங்க. சடங்கு நிலத்தில் பூசகர்களின் பெரும் கூட்டம் இருந்தது. குளித்த ஈரத்தை உலர்த்தாமல் நீர் வடிய நின்றுட்டு இருந்தாங்க மூவேந்தர்களும். பேய் முரசுகளின் ஓசை இருளை உழுக்குது. அதிர்ந்து அதிர்ந்து பரவிய ஓசை கேட்டு பேய் மகளிர் 3 திசைகளில் இருந்தும் மூஞ்சலை நோக்கி வந்துகிட்டு இருந்தாங்க. அவங்களோட கூந்தல் முழுவதும் வீரர்களின் குருதியால் நனைந்திருந்தது. அவர்கள் ஆடிய கருங்கூந்தல் நிலம் அதிர்ந்து கொண்டிருந்தது. அவர்கள் மூஞ்சலுக்கு வந்து சேர்ந்த போது பவளவந்திகையும் வந்து சேர்ந்தது. நள்ளிரவை தொடுவதற்கு சிறிது நேரமே இருந்தது. பவளவந்திகையை மண்ணில் அமரச் செய்தான் பாகன். அதன் முகம் முழுவதையும் தோலாடைகளால் இறுக கட்டினான். பேய் முரசின் மேல் தோல் விடாது புடைத்தெழுந்து கொண்டிருந்தது. மேலெழும் ஓசை இருளின் செவிப்பறையை கிழித்து கொண்டிருந்தது. நாகக்கரடின் உச்சியில் நின்றபடி படைகள் இருக்கும் திசையையே பார்த்து கொண்டிருந்தான் பாரி. நண்பகலில் போர் சடங்குகள் 3 மூலைகளில் தொடங்கி, ஆனால் இரவான பிறகும் சடங்குகள் முடியவில்லை. நள்ளிரவை தொடும் நேரத்தில் யானை ஒன்றின் சாவு பிளிரல் இருளெங்கும் எதிரொலித்தது. வேந்தர்களின் வீரர்கள் அனைவரும் பேய் கூச்சல் எழுப்பி ஆயுதங்களை ஒன்றுடன் ஒன்றை உரசி வெற்றி முழக்கமிட்டனர். நாகக்கரட்டின் மேல் இருந்தவர்களுக்கு என்ன நடக்கிறது அப்படின்றதே புரியல. ஆனால் யானையின் பிளிரல் கேட்ட கணம் கபிலரின் உடல் நடுங்கி மீழுது. கொஞ்ச நேரத்துக்கு பின்னால மெல்ல சொல்றாரு, அவர்கள் யட்சினிக்கான சடங்கை நடத்துகிறார்கள். அப்படியென்றால் அப்படின்னு கேட்கிறான் முடியன். காக்கும் போருக்கும் தாக்கும் போருக்கும் அந்தந்த தெய்வ வழிபாட்டு சடங்குகளை நடத்துவார்கள். ஆனால் பேரழிவை உருவாக்கும் போருக்கு யட்சினி வழிபாட்டை நடத்துவார்கள். அவள் அழிவின் தேவதை. எதிரியின் படை நோக்கி அவளை ஏவிவிடும் சடங்குக்கான பெரும் பலியை அவர்கள் கொடுத்துள்ளனர். எல்லோரும் அமைதியா கேட்டுட்டு இருந்தாங்க. கபிலர் சொல்றாரு, அவர்கள் தாக்குதலை தொடங்க போகிறார்கள். அது வரைக்கும் இந்த எபிசோட்ல பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து நன்றி கூறி விடை பெறுவது VDL Vlogs VDL. நன்றி, வணக்கம்.